ஸோ யுனானி மருத்துவம்ங்க. இது வந்து கிரேக்க மரபில் ஹிப்போக்ராட்டஸ், கேலன் தோன்றி முஸ்லீம் அறிஞர்களால் வளர்க்கப்பட்டது என்று சொல்லப்படுது. முக்கியமாக இப்னு சீனா எழுதிய கெனான் ஆஃப் மெடிசின் மூலியமாக. இது ஒரு நல்ல மருத்துவ முறை, மதம் கிடையாது. ஸோ இதை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள், நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடும் அல்லாஹ் மட்டும்தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு காரணம் மட்டும்தான் எடுக்கிறோம், சபப் மட்டும்தான் எடுக்கிறோம். யுனானி மருந்துகள் காரணம் மட்டும்தான். இந்த மருந்துகளுக்கு சுய சக்தி இருக்குது, அதுவே தானாக குணப்படுத்தும், எடுத்துக்கொண்டாலே போதும், இறைவனுடைய நாட்டம்லாம் அதில் தேவையில்லை என்று நம்பினால் அப்போது தௌஹீதில் குறைபாடை ஏற்படுத்துகிறது. ஸோ 4 ஹியூமர்ஸ் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா, பிளட்டு, ஃப்ளெகம்மு, எல்லோ பைலு, பிளாக் பைல் என்று சொல்லுவாங்க, தம்மு, பல்கம்மு, சஃப்ரா, சௌதா என்று சொல்லுவாங்க. இவை உடலியல் ஃபிசியாலஜி விளக்கக்கூடிய மாடல்கள். இதெல்லாம் இதை வந்து அறிவியல் மாதிரி, அதாவது மாடலாக நம்ம பார்க்கலாம். ஆனால் ஆன்மீக, கிரக, கர்மா, சக்தி என்று நம்பினா அப்போது அது பிரச்சனையாயிடும். ஸோ முஸ்லீம் அறிஞர்கள் வந்து மருந்தியல், மருத்துவ பரிசோதனை, மருத்துவமனை முறைகள் இவை அனைத்தும் அறிவியல் உழைப்பு, அவங்க பட்ட கஷ்டங்கள். அவர்கள் இதை தௌஹீத் மீறாமல் பயன்படுத்தினாங்க. ஸோ வந்து எப்போ இது ஹராம் ஆகக்கூடிய நிலைக்கு போயிதுன்னா, தாயத்தோ, தகடுகளோ, இல்லை ஜோசியம், கிரக நேரம் கட்டாயம் என நம்புறது, இந்த மருந்து முழுவதுமாக குணம் எடுத்துக்கொண்டாலே போதும், கடவுளுடைய நாட்டம் தேவையில்லை என்று நம்பினா அப்போது இதில் வந்து ஹராமான விஷயங்கள் கலக்குது. அதற்கு மாறாக மூலிகை, உணவு சிகிச்சைகள், ஹிஜாமா, டயட் ரெகுலேஷனு, கிளினிக்கல் அப்சர்வேஷனு, டோசேஜ், ரிசர்ச்சு, இது எல்லாமே மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். ஒவ்வொரு நோய்க்கும் அல்லாஹ் வந்து மருந்தை வச்சுருக்கிறான், உருவாக்கியிருக்கான். அதை எடுத்துக்கொள்வது சுன்னாவாக இருக்குது இல்லைங்களா. புகாரில் நம்ம ஹதீஸ்கள்லாம் பார்க்கலாம். தௌஹீதை மீறாமல் எந்த ஒரு மருத்துவ முறையை நம்ம பயன்படுத்தலாம்.